தமிழாக வந்திருக்க தெரியுமா தெரியாதா ஒரே வந்து நான் என்ன சொல்றேன் மூச்சு புடிச்சுன்னு நான் யாரு எங்க அப்பா யாரு என் முண்டாட்டி யாரு உங்க அம்மா யாரு ஓத்தா யாரு வந்த வழியா சுத்தின்னு கிடக்கணும் வரும்போது வீட்டுல இருந்து தானே வந்தா வரும்போது வந்து 10 போடுவேன் ஆதார் கார்டு கையில இருக்காங்க அதை பார்த்து என்ன பண்ண தெரியுங்க தாத்தா பிள்ளை
பிர்லாலாம் இப்படி கீழா எல்லாம் எதுக்கு கேளதா நான் யாருன்னு தெரியாது எப்படியாப்பட்ட பஞ்சாயத்துக்காரன் தெரியுமா என் ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் 50,000 ரூபாய் கொடுத்து தம்பி மாடு வாங்க கறவை மாடு நல்லா கேட்டுக்கோ அண்ணந்துல நெல் பயிர் வேலை சொல்றேன்னா குடும்பம் வேலையா போயிட்டாங்க அவங்களுக்கு வேக பிடிச்சிட்டோம் தம்பி மாடு போய் 4 பயிர் மேஞ்சிச்சு கம்மல் இருக்கக்கூடாதா அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு எடுத்தான் தடி நாட்டை காவ உடச்சிட்டான் நான் மாட்டேன் செல்ல மாட்டேன் கண் போட மாட்டேன் பால் கறவ மாட்டேன் 50,000 ரூபாய் மாடு முன்னாடி கால போட்டாரா போயிடுச்சு 50,000 ரூபாய் கொடுத்து அது அப்புறம் ஒட்ட வைக்க முடியாதா 50,000 ரூபாய் கொடுத்து மாடு வேணும் சும்மா விடுவானா விட மாட்டான் அண்ணனுக்கு தம்பிக்கு மாடு ஒன்று வச்சுயா தம்பி கோவம் வந்துச்சு எடுத்தான் தடி அட நோயாளி உம்மாளி அவங்க அண்ணனை போன உடனே அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணனை வீட்டுல ஆள காணும் அவங்க அண்ணி 9 மாசம் புள்ளத்தாச்சு நடக்க முடியாத நல்ல வந்துச்சு அவங்க அண்ணன் தான் வராங்க குடுத்தாம ரோஸ்னால புள்ள அபாசன் ஆகி போச்சு ஏய் 2 பேரும் பஞ்சாயத்து கண்ட வந்தாங்க நாட்டார இந்த பஞ்சாயத்து நீ தான் தீர்த்து வைக்கணும் பூஜாரி புள்ளியே இந்த பஞ்சாயத்து நீ தான் தீர்க்கணும் நான் நீ தான் பிரச்சனை பேசுவேன் அப்படின்னு என்னடா பிரச்சனை அவன் தம்பி சொல்றான் 50,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கணும் நாட்டார காலை வச்சுட்டாங்க அண்ணன் அவன் அண்ணனை கூப்பிட்டு இருந்து நடாம எங்க பொண்டாட்டி 9 மாசம் புள்ள தாசி இருந்தாங்க அடிச்சடியில புள்ள அபாசன் ஆகி போச்சு அப்படின்னாங்க இதான பஞ்சாயத்து நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அப்படியே அந்த 50,000 ரூபாய் மாட்டை கவுந்து பிடிச்ச அவங்க அண்ணனை கூப்பிட்டேன் மாட்டு கால வச்சு நீ தானே இந்த மாடு கட்டு போடுவோம் ஊசி போடுவோம் மருந்து தடிவோம் மாடு நல்லா காலை எடுத்து திருப்பணி எப்படி பழைய மாதிரி நடந்து வரணும் அந்த மாதிரி செலவு பண்றதுக்கு உங்க செலவு அவனே மாட்டை பிடிச்சா அவங்க அண்ணன் கையில கொடுத்தாங்க அவங்க அண்ணன் கொண்டாடி பிடிச்சான் அவங்க தம்பி கொழுந்தனார கட்டான் ஏய் எப்படி உங்க அண்ணன் 9 மாசம் புள்ள தாசி ஆகி கொடுத்தானோ அந்த மாதிரி நீ ஆகி விடுறாங்க பஞ்சாயத்து போட மாட்டேங்கிறாங்க புதூர் கிராமத்திலே வாசம் புரிந்து வரக்கூடிய ஊருக்கு 4 புள்ள பார்த்து விடுங்க
கழுவி பட்டால் துடைத்து மல்லிகை கோமந்தரம் சொல்லக்கூடிய தேவமானெல்லாம் கொண்டு வந்து அதை சமர்ப்பித்து மகனாகிய லட்சபாமன் மேகக்கூடி வந்தான் தம்பி. பாதமலை காண்பார் இந்த ஆதாரமாக நினைத்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாய் வந்திருப்பாய். என்ன காரணம்? தண்ணி விடல. தனது மகனாகி இல்லையா? அது போல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னிடம் கூறினால் அவன் தலையை எடுத்து விடுவேன். அவர் ஓடி பதம் செய்வேன். உந்தன் பச்சமே இருக்குமானால் இன்னும் நான் திரிகேன் மரியா என்னை அழைத்து
என்றால் என்னை எருமை கிள்ளி இன்னும் தெரிவிக்கிறேன். அந்த இளையாரி வாழாதாரி யார் வந்து நமக்கு இளைஜாரி வளஜாரி இருந்த பணிவான் ஏந்து என்றார், எழுந்திருப்பான், உட்கார் என்றார், உட்காருவான், வையை என்ன செய்ய வேண்டும், அதுவும் வரும். இந்த வீதம் செய்த சித்தத்தை பூர்த்தி செய்தார். இந்த விதமெல்லாம் செய்து இந்த அண்ணவனை எக்காலமும் நம்ம படிக்கு அமர்படி அடிப்படைப்படி அப்படி செய்தால் இந்த ஈரேழு லோகமும் உனக்கு நமக்கு கையில இருக்கும். கண்மணி வச்சடா உண்டாக உறுதி கொண்டு மணியம் அந்த ஆண்டிப்பயலை மனைவி அம்மாவுக்கு தெரிவிக்கிறார்களவா அன்னவனை மகளாக பெற்றெடுக்க வேண்டும். தவத்தை பெற்றையானால் நமக்கு அநேக பெருமை உண்டாகும். கண்மணி அதுவும் வரவும் அந்த கேசாவாரும்
மகளை பெற்றெடுத்தால் உனக்கு அநேக கூடிய பெருமையும் சிறப்பும் வரும் கண்மணி. வரும் அந்த பாதாள பூமி பிரகாரம் அந்த மனோர்மணியை மகளாக பெற்றெடுத்தால் உனக்கு அந்தரம், பூமி, பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களும் நமக்கு சொந்தமாகிவிடும். நீ சீக்கிரம் செய்து முடிப்பாய் கண்மணி. பெண்களுக்கும் மனமடித்து விட்டேன். யாராருக்கு என்றால் 9 ஆசிரியருக்கு 13 அப்படி மனம் செய்து விட்டேன். ஆமா, இப்போது மீண்டும் எந்த சொல்லிப்படி மகளாக பெற்று ஈஸ்வரன் மருமகனாக பாதம் பண்ணிய தேவர் மூவர் எல்லாமே மகாராஜா. ஆமா, என்னன்னா பரமக்கடவுளே பொண்ணு எடுத்துட்டாருன்னா பரமக்கடவுளே இவங்க நடக்கும். அப்ப இருந்தா ராஜா முடியாது, இவர் ஆசவும் முடியாது, இவர் அசைக்க முடியாது. கூப்பிட்டு அனுப்பிட்ட காலா கூப்பிட்டு என்னடா நான் நாளைக்கு முடியும். ஐயா 41 பெண்களை வெற்றி கண்டோம். ஒண்ணுமே கிடையாதுங்க. சொல்படி மகளாக பெற்றார் அது மட்டுமல்ல உன் தந்தையை கண்டிப்பா தேதியை மனைவியாகி தெரிவிக்க வேண்டும். அதிசீரமாக மனைவி அழைக்கும். நம்ம கொண்டாடி மகாராஜா போடுறது நம்ம போடுறது கம்பெனி எப்படி இருந்தா
போறா மயிரை புடுங்கப்பா. முன்னாடி மகாராஜா வந்துக்கிறாங்கன்னா மயிரை கொடுக்க இதா போறா காவலர் இதை நாங்க மயிரை மயிரா? சரியா நான் ஒண்ணும் பண்ணலைங்க. எவரும் கொடுக்காதீங்க. காவலர் ஆ. ஐயா நான் தமிழ்நாடு வந்திருக்க எதுக்கு வந்த? கூப்பிடுறான் கூப்பிடுறான் அக்கா பத்தல நான் காவலர் ஐயா நான் தமிழ்நாடு வந்திருக்க தெரியுமா தெரியாதா ஒரே வார்த்தை தெரியாது நான் என்ன சொல்றேன்? ஏன் இவ்வளவு நேரம் மூச்சு புடிச்சுன்னு நான் யாரு, எங்க அப்பா யாரு, என் முண்டாட்டி யாரு, உங்க அம்மா யாரு, ஓத்தா யாரு, எல்லாம் வந்த வழியா போய் சுத்தின்னு கிடக்கணும். வரும்போது வீட்டுல இருந்து தானே வந்தா. வரும்போது பத்து போடுவேன். நான் சொல்றேன் வரும்போது ஆதார் கார்டு கையில இருக்காம அட்ரஸ் வந்துருக்கும். அதை பார்த்து நாமதேவ் என்ன ஒன்று சரிங்க. தாத்தா பெறலாம் தாத்தா பிள்ளால
தாத்தா பிள்ளை இப்படி எதுக்கு கேளத்தான் நான் யாரு தெரியாது எப்படியாப்பட்ட பஞ்சாயத்துக்காரன் தெரியுமா? என் ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் 50,000 ரூபாய் கொடுத்து தம்பி மாடு வாங்க கறவை மாடு நல்லா கேட்டுக்கோ. அண்ணந்துல நெல்லு பயிர் வேலை சொல்றானா குடும்பம் உடனே வேலையை போயிட்டாங்க. வேலையா போயிட்டாங்க. அவங்களுக்கு வேக பிடிச்சிட்டோம். தம்பி மாடு போய் 4 பயிர் மேஞ்சிச்சு. கம்மல் இருக்கக்கூடாதா? அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு. எடுத்தான் தடி மாட்டை காவ உடச்சிட்டான். நான் மாட்டேன் செல்ல மாட்டேன் கண் போட மாட்டேன். கறவை மாட்டேன். மாடு 50,000 மாடு முன்னாடி கால பூட்டாரா போயிடுச்சு. 50,000 ரூபாய் கொடுத்து அது அப்புறம் ஒட்ட வச்சு ஓட்ட வைக்க முடியாதா? 50,000 ரூபாய் விட்டு மாடு வேணும் சும்மா விடுவானா? விட மாட்டான். அண்ணனுக்கு தம்பிக்கு மாடு ஒன்று போச்சியா? தம்பி கோவம் வந்துச்சு எடுத்தான் தடி நோயாளி உமாரி அவங்க அண்ணனை போன உடனே அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணனை வீட்டுல ஆளை காணும். அவங்க அண்ணி 9 மாசம் புள்ளத்தாச்சு நடக்க முடியாத நல்ல வந்துச்சு. அவங்க அண்ணன் தான் வராங்க குடுத்தா மாதிரி வகுப்புனால புள்ள அபாசனாயி போச்சு. இந்த 2 பேரும் பஞ்சாயத்து கண்டு வந்தாங்க. நாட்டார இந்த பஞ்சாயத்து நீ தான் தீர்த்து வைக்கணும். பூஜாரி பிள்ளையே இந்த பஞ்சாயத்து நீ தான் தீர்க்கணும். நான் நீ தான் பிடிச்சு பேசுவேன் அப்படின்னு என்னடா அவன் பிரச்சனை? அவன் தம்பி சொல்றான் 50,000 ரூபாய் விட்டு மாடு வாங்கணும். நாட்டார காலை உடச்சுட்டாங்க அண்ணன். அவன் அண்ணனை கூப்பிட்டு இருந்து நடாம எங்க பொண்டாட்டி 9 மாசம் புள்ள தாசி இருந்தாங்க. அடிச்சடியில புள்ள அபாசன் ஆகி போச்சு அப்படின்னா இதான பஞ்சாயத்து நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அப்படியே அந்த 50,000 ரூபாய் மாட்டை கவுந்து பிடிச்ச அவங்க அண்ணனை கூப்பிட்டேன். மாட்டு காலை உடச்சது நீ தானே? உங்க மாடு கட்டு போடுவோம், ஊசி போடுவோம், மருந்து தடிவோம். மாடு நல்லா காலை எடுத்து திருப்பணி எப்படி பழைய மாதிரி நடந்து வரணும். அந்த மாதிரி செலவு பண்றது உங்க செலவு. அவனே மாட்டை குடிச்சு அவங்க அண்ணன் கையில கொடுத்துட்டேன். அவங்க அண்ணன் கொண்டாடி பிடிச்சேன். அவங்க தம்பி கொழுந்தனார கொட்டேன். எப்படி உங்க அண்ணன் 9 மாசம் பிள்ளைத்தாசி ஆகி விட்டாலும் அந்த மாதிரி நீ ஆகி விடலாம். ஒருத்தவங்க பஞ்சாயத்துகளை போட்டு மாட்டாங்க. நான் வருகின்ற புதூர் கிராமத்திலே வாசம் புரிந்து வரக்கூடிய
நான் பெண்ணை பண்ணா பல பாணி நீங்கின்ற ஆதாரமாக நியமித்தபடியால் இந்த பூவுலகில் என்னுடன் சுகமாக வந்து மனமது சுவாமி எப்படி சொல்வது என்னதான் சொன்னார் சொந்த வார்த்தை கேட்கவில்லை
சாமி என் தந்தை சொல்ல வார்த்தை என்னவென்று சொல்வேன்? உன்னிடத்தில் என்னவென்று சொல்வேன்? இன்னொரு பெண் பெற வேண்டுமா? இன்னொரு பெண் பெற வேண்டுமா? என்ன செய்வது பெண்ணே? என்ன செய்வது பெண்ணே? பண்ணவா? இதுவும் போராதோ. ஆனால் சாமி நான் பெண்ணை பண்ணவா? நான் ஏற்கனவே ஆ. 49 பெண் பெற்று அவைகளை காப்பதும் அவர்களுக்கு மாப்பிள்ளை தேடி அவர்களுக்கு மாப்பிள்ளை தேடி முடிப்பதுமே வேலையாகி வேலையாகிவிட்டது. இதுவும் போதா குறைக்கு இதுவும் போதாத குறைக்கு இன்னொரு பெண் பெற சொல்கின்றார். பெண் பெருக்க அவர் சொல்றியா? ஏதோ வஞ்சகத்தால் பேசுகிறார். வஞ்சகத்தால் பேசுகிறேனாதா? நான் பெண்ணை கொஞ்சம் பெண்ணே பண்ணகா பெண்ணை பண்ணவா? தந்தையானவர் யாதொரு வஞ்சகத்தாலும் கூறவில்லை. வஞ்சகத்தாலும் கூறவில்லை. வாக்கியத்தில் வாக்கியத்தில் நமக்கு அநேக நன்மை உண்டாகும் பெண்ணே. உண்டாகும் பெண்ணே. பெண்ணே, சுவாமி 49 பெண்ணை பெற்று 49 பெண்ணை பெற்று நான் என்ன பலம் நானும் அவங்க பத்துனுக்குறான் வீடியோ எடுத்துனுக்குறான் அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் ரூமான பத்துனுக்குறான். ஆ Thank you.
ஈஸ்வரன் மகா பெற்றால் ஈஸ்வரன் நமக்கு பாடம் பண்ணி வணங்குவார் அல்லவா? அது என்னமோ ஏறி என்று ஏற்றியால் இது நல்ல மாகத்தான் அவர் சென்னையில் கங்கை வைத்த சிவனான் மருகனாவார் கண்ணையும் உண்டாகும் காத்திருப்பார் தந்தையானவர் நம்மை இருவழப்படி செய்கிறார் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் சொன்னதும் நல்ல யோசனை தான். உண்மையவளை மகளாக பெற்றோமானால் நாம எதிர்காலம் சிறப்பாக நான் பின்னே என் தந்தை சொல்படி அந்த ஈஸ்வரி நான் பின்னே பண்ணா தந்தை சொல்படி ஈஸ்வரியை 50வது சொன்னாக வரம் செய்ய நான் செல்கிறேன். போய் வரம் செய்ய போகிறேன். அதோ அப்படி என்னவென்றால் பக்கம் தவமனுக்கு நெஞ்சி ஒருங்கான நல்ல இடத்தை தேடி அங்கு ஒரு செப்பு கம்பத்தை நாட்டு மீது ஒரு செப்பூசி நாட்டி முற்றிலும் பஞ்சாக்கினியை முட்டி செப்பூசின் மேல் ஒரு காலை நாட்டி ஒரு காலை மடித்து மூக்கு நுனியில் பார்வையை நாட்டி உன் உறக்கமற்று மனம் வாக்கு காயங்களை மறந்து பஞ்ச பூதங்களை ஒருவழிப்படுத்தி பஞ்சாக்கினி மத்தியில் நின்று ஈஸ்வரியை கோரி அகோர தவம் செய்கிறதும் காண்க. உள்ள கொஞ்சம் எடுத்தாடே ஓனதமாகிய நனவம்
Oh,